புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் 2025-26 ஆண்டில் புதுச்சேரி பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் அனைத்தும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 19/5/2025 அன்று திங்கட்கிழமை முதல் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் அனைத்தும் 23/5/2025 வெள்ளிக்கிழமைக்குள் அந்தந்த அரசு பள்ளிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பாக வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 11ஆம் வகுப்பு சேர்வதற்கு VAO, தாசில்தார் போன்ற அதிகாரிடம் சாதி, குடியிருப்பு, வருமானம், நாட்டுரிமை போன்ற சான்றிதழ் வாங்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. அப்படி மாணவர்கள் சம்பந்தப்பட்ட துறையிடம் விண்ணப்பம் அளிக்கும் போது கால தாமதமாகும் நிலையும் உள்ளது. அப்படி கால தாமதமானால் மாணவர்கள் மேல்நிலைப் படிப்பை தொடர்வதற்கு சிரமமான சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே மாணவர்களுக்காக சிரமம் ஏற்படாத வண்ணம் கால அவகாசம் நீடிக்குமாறு புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் வைகோ சிவகாமி அவர்களிடம் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் AISF சார்பாக புதுச்சேரி மாநில செயலாளர் முரளி தலைமையில் மனு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற AISF மாநில செயலாளர் முரளி, அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற AIYF மாநில செயலாளர் எழிலன், AIYF மாநில குழு உறுப்பினர் சரவணன், AISF புதுச்சேரி மாநில பொருளாளர் ஆகாஷ் ஆகிய தோழர்கள் உடனிருந்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட இணை இயக்குனர் அவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 11ஆம் வகுப்பு சேர்ப்பதற்கு TC மாற்று சான்றிதழ் மட்டுமே போதும், மேற்படி சாதி, வருமானம், நாட்டுரிமை போன்ற சான்றிதழ்கள் கட்டாயம் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து பள்ளிகளிலும் இடம் இருக்கிறது என்றும் மாணவர்களுக்கு ஏதாவது மாணவர் சேர்க்கையின் போது பிரச்சனைகள் இருந்தால் என்னிடம் தெரிவிக்கலாம் என்று உறுதியளித்தார்.